திமுகவுடன் எந்தவித கூட்டணி பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விளக்கம் அளித்துள்ளார். சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் தரப்பினரின் குற்றச்சாட்டிற்கு மறுப்பு தெரிவித்தார். முன்னாள் அமைச்சர் ஒருவரின் ஆதரவில் அரசுக்கு ஆதரவு தெரிவித்தது சட்டத்துக்கு முரணானது என்று கூறிய எடப்பாடி பழனிசாமி, ஜெயலலிதா புகழ் சொல்லிதான் இரட்டை இலை சின்னத்தில் வெற்றி பெற்றோம். அதிமுகவுக்கு விசுவாசம் இல்லாமல் சில முன்னாள் அமைச்சர்கள் துரோகம் விளைவிக்கிறார்கள் என்று குற்றம் சாட்டினார். அமைச்சர் பதவி, வாரிய தலைவர் பதவி என்று ஆசை வார்த்தை கூறியதால் அதிமுகவில் சிலர் ஆதரவு தெரிவித்திருப்பதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோன்றியதே எதிர்ப்புல தான் தோன்றுச்சு. அப்படி இருக்கும்போது நாங்க எப்படி செய்வோம்? அதுக்கு வேற ஒன்று கிடைக்கல, வேற எந்த ஒரு காரணமும் கிடைக்கல. இப்படி காரணத்தை சொல்லி மக்களிடத்தில் ஒரு தவறான செய்தி சொல்லி, நிர்வாகிடத்தில் தவறான செய்தி சொல்லி, அவர்கள் இந்த தமிழக வெற்றி கழக அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்ற ஆசையில சொல்லுகின்ற வார்த்தை. நாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் யாருடையும் நாங்கள் எங்கள் கூட்டணியை தவிர்த்து வேறு யாரிடம் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. 100% திராவிட முன்னேற்ற பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. அது அவர்களும் சொல்லிட்டாங்க, நாங்களும் சொல்லிட்டோம்.